நம்ம ஜானகி இருந்துட்டு இப்போ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இலக்கியா நீ என்ன பண்ணுவியோ, ஏது பண்ணுவியோ, ஆனா பைரவி இந்த வீட்ட விட்டு போகக்கூடாது. அவ வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் மிகப்பெரிய தப்புகள் செஞ்சுட்டு இருந்தாலுமே கூட, அந்த தப்பு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அமைதியா மன்னிச்சு ஏத்துக்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசில நம்ம அதாவது பைரவிய வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து போக விடக்கூடாது அப்படின்ற மாரி சொன்னதுக்கு அப்புறமா, இலக்கியா ஒரு முடிவு எடுக்குறாங்க. இந்த பைரவிய இந்த வீட்ட விட்டு போக விடக்கூடாது அப்படின்றதுக்காக. அது மட்டும் இல்லாம இப்போ பைரவி கிட்ட ஒரு சில வீடியோ எவிடன்ஸ காட்டி, இப்போ இந்த பைரவிய வந்து பார்த்தீங்கன்னா, தான் வழிக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க மேடம், நீங்க இந்த கேட்ட தாண்டி ஒரு காலடி எடுத்து வச்சீங்க அப்படின்னா, இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் கைக்கு போயிடும். அதுக்கப்புறம் நீங்க இந்த வீட்ட விட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வேற எங்கேயாச்சும் போய் சந்தோஷமா இருக்கலாம்னு நெனச்சுட்டு இருக்கீங்கல்ல, அது எதுவுமே நடக்காது. கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு போயிட்டு நீங்க களி தான் தின்னணும், கம்பி தான் எண்ணணும். அப்படி அதுக்கு ஓகே அப்படின்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிளம்பி போயிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள கேலியும், கிண்டலும் பண்ண மாட்டோம். அத பத்தி எப்பவுமே பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, விஷயத்த வந்து இப்ப என்ன சொல்றாங்க, பைரவிக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம வந்து இப்ப என்ன திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும், ஜானகி, கார்த்திக் எல்லாருமே வந்து இப்ப என்ன ஒரு பக்கம் எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க. ஆனா பைரவி ஏற்கனவே வந்து இப்ப என்ன இங்க அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு நின்னுட்டு இருக்கா. ஆனா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்ற மாரி இங்கேயே இருந்தா, கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்தையுமே வந்து இவ ஏத்துக்கிற மாரி ஆயிடும். அது மட்டும் இல்லாம இன்னும் பல விஷயங்கள், பல சந்தர்ப்பங்கள், இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நடக்கிற மாரி இருக்கும். அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாமே இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும் சொன்னாரு, இந்த மாரி தான் இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்ற மாரி. ஆனா, பைரவி இருந்துட்டு இப்பவும் நம்ம இலக்கியாவ அழிக்கிற ஒரு முடிவுல தான் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க அழிங்க எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஆனா, இந்த வீடியோவ பார்த்துட்டு போங்க. இந்த வீட்ட விட்டு வெளிய போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜானகிட்ட வந்து இப்ப என்ன சொல்லியிருக்காங்க. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இந்த வீடியோவ போலீஸ்க்கு அனுப்புறதுனா கூட பரவால்ல. நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பைரவி வந்து இப்ப இல்ல இலக்கியா நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்றமா வந்து சொல்லி, இப்போ நம்ம இலக்கியா போட்ட உயிர் பிச்சைல இங்க வந்து இப்ப என்ன வாழ போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பைரவி இந்த வீட்ட விட்டு போயிட்டா கண்டிப்பா வந்து இப்ப இலக்கியாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை தான். ஆனா, அவள இங்கேயே இருக்க வச்சாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.